தமிழரை பார்த்து நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. உண்மையிலே அதாவது உண்மை அது. யூடியூப்ல இருந்து நான் ஃபஸ்ட் டைம் பண வருமானம் எடுத்திருக்கேன். அது கடைசியில் எவ்வளோதுன்றதை நான் சொல்கிறேன். கண்ணுனே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிடுவீங்க. என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ அதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறது தான் இந்த பதிவு உங்களுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன். ஏன்னா வந்து நானா இந்த இடத்துக்கு வருவேன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்து நான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஆரம்பிக்கல. எப்படி வீடியோ எடுக்கணும் கூட தெரியாது, எப்படி எடிட் பண்ணணும் கூட தெரியாது. என்னுடைய அண்ணன் மகன் ஜேக்சன் அந்த இடத்துல நான் சொல்லணும். அவன் தான் எனக்கு வந்து ஐடியா கொடுத்தான். ரொம்ப ட்ராவல் பண்ணுறப்பா இது மாதிரி விஷயங்கள்லாம் நீ பண்ணலாம், வந்து நல்லா ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் அப்படிலாம் சொன்னேன் எனக்கு. ஸோ அது வந்து ஃபஸ்ட் நான் பதிவு பண்ணல. வியூஸே போகல எனக்கு சுத்தமாகவே. 1 5 பேர் 6 பேர், அந்த 5 6 பேர் யாருன்னா அண்ணன், நான், ஒய்ஃபு, அம்மா அப்பா. ஸோ அவங்க தான் வந்து இந்த வியூஸை பார்த்தாங்க ஃபஸ்ட்டுன்னு. ஸோ அப்போலாம் வந்து என்னோட சேர்ந்த 2 3 பேர்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியல. ஆனால் எனக்கு வந்து கண்டிப்பாக ஜெயிக்கலான்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் எப்படி மூவ் பண்ணணும் கூட தெரியல. அதுக்கப்புறம் அண்ணன் சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, சரி அடுத்து நம்ம கண்டினியூ வீடியோ போடணும் அப்படின்னா எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணுறோம், வெளியே வந்து இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணல அங்கே ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம வீடியோ எடுத்து பேசி போட்டோம். ஸோ அது மாதிரி அப்படியே போயிட்டே இருந்துச்சுங்க லைஃப். ஆனால் இது வந்து இந்த இடத்துக்கு வரன்றதுல எப்படி நம்மளாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்க, நம்மளாம் வந்து 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்கன்றது பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. அந்த இடத்துல வருவனான்றது கூட ஒரு கேள்விக்குறியா இருந்தது. ஆனா பாத்தீங்க, உங்களுடைய உள்ளங்கள், உங்களுடைய சப்போர்ட் தான் வந்து நான் இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்கேன். இந்த இந்த பதிவுல இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, எந்த விஷயத்தையுமே வந்து விடாமுயற்சியா நம்ம என்ன நினைச்சு ஓடுறோமோ அது கண்டினியூட்டியா நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணியே ஓடணும் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலான்றத என்னுடைய அனுபவத்தை இந்த பதிவு மூலம் ஷேர் பண்றேன். ஸோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு 2.5 வருடங்களை கழிச்சு தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் என்னால் எடுக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட வந்து 30,000 பேர் வந்து என்னை சப்போர்ட் பண்ணி, என்னை ஃபாலோ பண்ணி எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக நீங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எடுத்த வருமானத்தை நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். அதை தான் நான் பண்ண போகிறேன். உங்களுடைய ஆதரவு மூலம் வந்த பணத்தை அது வந்து யாருக்காச்சும் உதவி பண்ணணுன்ற கான்செப்டில் இருக்கிறேன். அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். அதே மாதிரி நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியும் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து பணம் வந்துருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருந்தது. அப்படின்னா ஒரு அண்ணன் முருகேசன்ற ஆர்டி அப்படி மனித தகவல் உரிமை சட்டத்தை பற்றி நிறைய வீடியோ பதிவுகள் போட்டிருக்காங்க. ஸோ அவரை பார்த்து அவர்கிட்ட போய் மீட் பண்ணேன். அண்ணா இது மாதிரி 500 வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் எப்படி நான் வந்து அதிகப்படுத்தணும் சப்ஸ்கிரைபரை, நான் என்ன பண்ணணும் அப்படின்ற அவர்கிட்ட கேட்டேன். அவரு நிறைய சப்போர்ட் பண்ணி அவரு சேனல்லேருந்து ஒரு சைடாக எனக்கு கொடுத்தாப்புல, எப்படிலாம் பண்ணணும்டா, வீடியோ போடணும்டா, டெய்லி வீடியோ போடணும், இல்லை வந்து வாரத்தில் 2 வீடியோ போடணும், பிஸியாக இருந்தால் கூட அப்படிலாம் அவரு எனக்கு ஐடியாஸ் கொடுத்தாப்புல. ஸோ அவரோட சேர்ந்து அவரோட அந்த ஆர்டிஐ பற்றியான பதிவுகளும் நான் வந்து பதிவிட்டேன். ஸோ அது மூலம் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் நிறையா வந்துச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைப் தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி இன்கம் எப்படி எடுக்கணும் எனக்கு தெரியலண்ணே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற கேட்டேன். அப்போயே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மாதிரி வந்து ஏதாவது வீடியோ வந்து கிளிக் ஆகும், ஆனால் கண்டினியூட்டியாக நீ வந்து வீடியோ போட்டே ஆகணும் அப்படி சொன்னாங்க. ஸோ அப்புறம் அவரோட சேர்ந்து எனக்கு நிறையா எப்படின்னா இடத்தை பற்றி சம்மந்தப்பட்ட விஷயத்த, ஒரு பிரச்சனையை எப்படி கையாளணும், சர்வேரை எப்படி வர வைக்கணும் அப்படிலாம் அதை பற்றிலாம் அந்த நல்ல வீடியோ எடுத்து சேர்ந்து எடுத்தோம். அதில் ஒரு வீடியோ வந்து கிட்டத்தட்ட என்னுடைய சேனலில் வந்து அதிகமாக வியூஸ் போனது பார்த்தீங்கன்னா 4 lakhs வியூஸ் தான் வந்து அதிகமாக போயிருக்கும். அந்த வீடியோ தான் எனக்கு வந்து இன்கம் மானிடைசேஷன் ஆகுறதுக்கு அந்த பதிவு தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ அந்த சப்போர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் $100 வந்தால் தான் பணம் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் இருக்குது யூடியூப்பில். ஸோ அதை எப்படி வியூஸ் வந்து 4000 ஹவர்ஸ் பார்த்தா தான் வந்து பெற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 4 லட்சம் வியூஸ் வந்தோடனே வந்துருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நான் வீடியோ போடக்கூடாது, வேஸ்ட், நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது, நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு இருக்கையில் இந்த இடத்துல ஸ்டீஃபன் நண்பன் இருக்கான். அவன் வந்து எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தான். அதனால கண்டினியூவா நீ வீடியோ போட்டேன்டா, ஜெயிச்சுலாம்டா, இப்படிதான் இருக்கும், ஆனால் கண்டினியூ ஏதாவது வீடியோ வந்து செலக்ட் ஆகி வந்துரும்டா அப்படின்னு ரொம்ப சொன்னான். ஸோ அதை தொடர்ந்து நம்ம அப்பப்போ டைம் இருக்கும் போதெல்லாம் நம்ம வீடியோ பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த இடத்துல வந்து நிறைய பேர் பார்வை வித்தியாசமா இருக்கும், உனக்கு வேலை இல்லை, சும்மா ஏதோ கேமரா தூக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிலாம் என்னை சுற்றி உள்ளவங்க, ஈவன் என் அக்காவா இருக்கட்டும், என் மச்சானா இருக்கட்டும், ஒரு சில நண்பர்கள் கூட வந்து உனக்கு வேலை இல்லை, இதை பண்ணிட்டு இருக்கிறேன், இது மூலம் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அதை தாண்டி என்னுடைய நம்பிக்கை விடாமுயற்சினாலதான் வந்து நான் வந்து அந்த 4000 ஹவர்ஸையும் ரீச் பண்ணி நான் மானிடைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகி $100 வந்தாலே நம்ம அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கு நிறைய வெரிஃபிகேஷன் இருக்குது. சும்மா இது வந்து யூடியூப் ரன் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைன்னு நான் சொல்ல முடியும் இந்த பதிவில். ஏன் அப்படின்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், கரெக்டாக வீடியோ போடணும்,
அப்பதான் வந்து அந்த $100 வர முடியும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு பைசா அந்த கணக்குல வந்து பாயிண்ட் கணக்குல தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தது. இது வந்து நான் எலிஜிபிள் ஆகி கிட்டத்தட்ட 1 இயருக்கு அப்புறம் தான் எனக்கு அது அந்த $100 ரீச் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா வீடியோ வந்து கண்டினியூ என்னால் போட முடியல. ஒரு சில பர்சனல் பிரச்சனை வரும், வேலை டென்ஷன் இருக்கும், அப்படி ஃப்ரெண்டு கிடைக்காது, கேமரா பிடிக்க ஆள் இருக்காது, கண்டென்ட் எடுத்து கொடுக்க ஆள் இருக்காது. ஸோ அது மாதிரிலாம் நம்ம தாண்டி ஒரு 1 இயர் ட்ராவல் பண்ணோம் எலிஜிபிள் ஆகி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சில அண்ணன் நம்ம ஏற்கனவே சொன்ன முருகேசன் அண்ணன் பேசல, அவர் விடாமுயற்சியா போட்டு நீ வந்து ரீச் பண்ண முடியல, $100 ரீச் பண்ண முடியும்னு வருத்தப்படாத, கண்டினியூ ஏதோ கண்டென்ட் வந்து நல்லா போடு அப்படின்னு அவர் மோட்டிவேஷன் பண்ணி, அப்புறம் ஸ்டீவன் சொல்ற வந்து அவன் மோட்டிவேஷன் பண்ணி, இது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நம்ம கொடுத்தாங்க. ஸோ அது மூலம் தான் வந்து $100 நான் வந்து ரீச் பண்ண முடிஞ்சு. கடைசியாக நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். ஆஃப்டர் 1 இயர்ஸ்க்கு அப்புறம் ரீச் பண்ணிட்டேன். ரீச் பண்ணி ஒரு 2 months பேக் தான் ரீச் பண்ணேன். சரி, ரீச் பண்ண உடனே காசு கிடைச்சா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ரீச் பண்ண உடனே நம்ம வந்து ஆட்சன்ஸில் ஒரு சில டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ணணும். அது சப்மிட் பண்ணி 2 times நான் அட்டெண்ட் பண்ணி அதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எனக்கு அது வந்து திருப்பி தப்பாகி போச்சு, என் பேர் டிஃப்ரெண்ட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஏப்ரல் மாதம், எனக்கு இப்போ மே 1 இருக்கேன், மார்ச் மந்த்து நான் எலிஜிபிள் ஆனேன். மார்ச் மந்த்து நான் வந்து டாக்குமெண்ட்லாம் நான் வெரிஃபை பண்ணி ஆட்சன்ஸில் போட்டு விட்டேன். ஆனால் என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு ரிசைவ் பண்ணான்னு தெரியல. எனக்கு மண்டே பிடிச்சிக்கிட்டு என்னடா பண்றது, பேசாம வேற சேனலை மாத்திருவோமா, இந்த சேனலை எடுத்துட்டு வேற சேனல் புதுசா ஒரு சேனல் உருவாக்கி பண்ணுவோம், ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டா வந்துச்சு. கிட்டத்தட்ட தூங்கி 2 நாள் நான் தூங்கவே இல்லை நான் இதனாலவே. ஸோ அப்பெல்லாம் மனசு உளைச்சல் ஆகி போச்சு. நான் கஷ்டப்பட்டு 2 வருஷம் ட்ராவல் பண்ணி எலிஜிபிள் ஆகி பணம் வந்து அக்கௌண்ட் வரல. $100 ரீச் பண்றோம், நான் எப்படி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, ஏன்னா பேரு டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நிறைய பேர்கிட்ட பேசி நிறைய யூடியூப் சேனல் நான் வந்து பார்த்து அப்புறம் கடைசியாக 1 மாசம் அதில் ஓடி போச்சு. ஏப்ரல் மாசம் ஃபுல்லாக ஓடிச்சு. இப்போ மே மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தேதி 4 கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் கடைசியில் 29ஆம் தேதி என்ன ஒரு சேனலை பார்த்து, ஸோ அவங்க ஒரு சில ஐடியாஸ் கொடுத்தாங்க. அதை நான் பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் அப்ளை பண்ணி கரெக்டாக 30ஆம் தேதி அப்ளை பண்ணேன். 29 பார்த்து 30ஆம் தேதி அப்ளை பண்ண 1ஆம் தேதி எனக்கு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு 2 அட்டம் அப்புறம் 3 அட்டம்ல எனக்கு அப்ளை பண்ணி ஓகே அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1ஆம் தேதி என்னுடைய $116 இருந்தது. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 116 கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த அமௌண்ட் 83 × 116 பண்ணிக்கிறேன். அந்த அமௌண்ட் வந்து நேற்று ஈவினிங் வந்து எனக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சு. உண்மையிலே வந்து அது எனக்கு கிடைக்கல. ஏன் அந்த பெருமைப்பட்டம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நம்ம போடுற வீடியோ யார் பார்ப்பா, நமக்கு 1000 சப்ஸ்கிரைப்லாம் கிடைக்கிறது எப்படி அப்படின்னு எதிர்பார்த்தேன்னா, கிட்டத்தட்ட 31,000 பேர் வந்து என்னை ஃபாலோ பண்றாங்க. அந்த அவங்களுக்கு நான் இப்போ நன்றி பட கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்றேன். நான் என்னை நம்பி என்னை ஃபாலோ பண்ணி நான் போற வீடியோ பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அது தொடர்ந்து நீங்க வந்து கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற இந்த 13 நான் சொல்ல விரும்புறேன். அதெல்லாம் பண்ணி இப்போ வந்து $30 ரீச் பண்ணி 30,000 பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து இவ்வளவு சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணுவாங்கன்ற கேள்விக்குறியா இருந்துச்சு. அதை தொடர்ந்து பண்ணி அவர் நம்ம எலிஜிபிள் ஆக முடியும், எப்படி பண்ண முடியும், போற வீடியோ எப்படி வந்து 4,000 பேர் 4,000 ஹவர்ஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படி இருந்தேன். அதையும் தாண்டி வந்துட்டேன், ஓவர் கம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் $100 போடுற வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்தா கூட $100 வரும். ஸோ அதையும் கிராஸ் பண்ணி வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்துட்டேன் அப்படின்றத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அதே மாதிரி என்னை சார்ந்த நண்பர்களுக்கு, என்னை மோட்டிவேட் பண்ண எல்லாருக்குமே நன்றி சொல்ல இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி நான் போடுற வீடியோ பார்க்குறீங்க, அவங்களுக்கு மிக மறுபடியும் நன்றி சொல்றேன். இந்த அமௌண்ட்டை நான் ஏதாவது பயனுள்ளதா பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கிறேன். நீங்க பார்க்குற நண்பர்கள் வந்து இந்த அமௌண்ட்டை எப்படி நான் பயன்படுத்தணும்னு ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னா, எனக்கு அதை மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதை கண்டிப்பாக வீடியோ பதிவு பண்ணி நான் போடுவேன். இது மாதிரி கண்டிப்பாக என்னை தொடர்ந்து பண்ணினா நிறைய உதவிகள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு படிப்பு கொடுக்கணும் அப்படிலாம் ஆசைப்படுறேன். எனக்கு என்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றத இந்த எண்டில் வந்து நான் சொல்லி சந்தோஷப்படுறேன். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த பதிவுல பார்ப்போம். தேங்க்யூ. Wow. 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 Awesome.